வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களுடைய விடுவிக்கப்பட்ட படகுகளை கொண்டு வருவதில் ஏன் அரசாங்கம் தாமதிக்கின்றது என வடமாகாண கடல் தொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு நிதியுதவி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படவில்லை என அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய நாள் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு நகரசபை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பருத்தித்துறை கட்கோவளம் பராத்துப்பளை பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் குழம்பு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு இன்று மீளப் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி மாஸ்கோ வந்தடைந்ததை ரஷ்ய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு மக்களுடைய விடுவிக்கப்பட்ட படகுகளை கொண்டு வருவதில் ஏன் அரசாங்கம் தாமதிக்கின்றது என வடமாகாண கடற்தொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா கேள்வி எழுப்பியுள்ளார். தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களின் கைப்பற்றப்பட்ட படகுகளை கொண்டுவர முயற்சிக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏன் வடக்கு மக்களுடைய விடுவிக்கப்பட்ட படகுகளை கொண்டு வருவதில் தாமதிக்கின்றது என வடமாகாண கடற்தொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் ஜனாதிபதியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ அளித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதில் தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகின்றது. கடந்த காலங்களில் வடக்கு கடற்தொழிலாளர்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வடக்கு கடற்தொழிலாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்த நிலப்பாடும் இன்று தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்றம் 2வது தடவையும் கூடி நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது என்பிபி கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்று வரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது. இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு கடற்தொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம், அனலதீவை சேர்ந்த 2 மீனவர்கள் 6ஆம் மாதம் 10ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம் அதாவது 10ஆம் மாதம் 30ஆம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம். ஆனால் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடற்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது. நாங்கள் கேட்கின்றோம், வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சினையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை இலங்கைக்கு கொண்டு வரத்திற்கு ஏன் இலங்கை அரசாங்கம் பின்னிக்கின்றது? வெளிவிவகார அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது? நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா? நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் வெளிவிவகார அமைச்சுக்கும் சரி கடற்தொழில் அமைச்சுக்கும் சரி உதாரணத்துக்கு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி
மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம். இன்று 1 மாசமும் 3 நாட்களும் கடந்து கூட ஜனாதிபதியிடமிருந்து ஒரு பதிலும் பெறவில்லை. அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் அனுரகுமார திசநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காது இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இலங்கைக்கு நிதியுதவி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படவில்லை என அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசிடம் போதிய நிதி இல்லாததன் விளைவாக ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்து சுட்டிக்காட்டி நிதி உதவிகளை வழங்குமாறு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்துள்ள அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் அதற்கான சாத்தியப்பாடுகள் பெருமளவுக்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை புதிய அரசு பேணி வரும் சமநிலையான வெளியுறவு கொள்கை தொடர்பில் திருப்தியை வெளிப்படுத்தியிருக்கும் அந்த பிரதிநிதிகள் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பன தொடர்பில் அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவது அழுத்தங்களை சிவில் சமூக பிரதிநிதிகள் தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ தலைமையிலான அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார நிலவரம் குறித்தும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசின் நகர்வுகள் குறித்தும் பரந்துபட்ட அடிப்படையில் கலந்துரையாடப்பட்டது. அதன்படி தற்போது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் குறித்தும் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்டமூலம் குறித்தும் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளிடம் தமது தீவிர கரிசனையை வெளிப்படுத்திய சிவில் சமூக பிரதிநிதிகள் அவற்றின் தாக்கங்கள் தொடர்பிலும் விரிவாக விளக்கம் அளித்தனர். அதனை செவிமடுத்த அமெரிக்க பிரதிநிதிகள் இச்சட்டங்களை முற்றாக நீக்குவது குறித்து அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் உரியவாறு நடைமுறைப்படுத்துவதற்குரிய அழுத்தங்களை சிவில் சமூக பிரதிநிதிகள் தொடர்ந்தும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அது மாத்திரமன்றி ஜனநாயக ஆட்சி நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இவ்விடயங்கள் தொடர்பில் சகலரையும் உள்ளடக்கிய பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். சர்வதேச நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக அரசு செயலாற்றி வருவது குறித்து வரவேற்பு வெளியிட்ட அமெரிக்க பிரதிநிதிகள் சமகால பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் பற்றியும் கலந்துரையாடினர். இதன்போது இலங்கை அரசிடம் போதுமான நிதி இல்லை எனவும் அது மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பதாகவும் அமெரிக்க உயர்மட்ட குழுவினரிடம் சுட்டிக்காட்டிய சிவில் சமூக பிரதிநிதிகள் எனவே இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்க முடியாதா எனவும் கேள்வி எழுப்பினர். இதன்போது அதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என அவர்கள் பதிலளித்தனர். அதனை அடுத்து MCC ஒப்பந்தத்தில் இலங்கையை உள்வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டா என சிவில் சமூக பிரதிநிதிகளால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த ஒப்பந்த காலம் முடிவடைந்து விட்டமையால் அதுவும் சாத்தியமில்லை என அமெரிக்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். இருப்பினும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்டு அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு அவசியமான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் மக்களின் குரலை பிரதிபலிக்க கூடியவாறு சகலரையும் உள்ளடக்கிய ஆட்சி நிர்வாகத்தை கட்டியெழுப்பதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் எனவும் அவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் உறுதியளித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய நாள் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய தினம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது. தற்போதைய காலநிலை மற்றும் நாட்டுக்கு வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தரச்சுட்டன் 90 முதல் 180 வரையான மட்டத்தில் இன்றைய நாள் காணப்படக்கூடும். யாழ்ப்பாணம் மற்றும் புலனறுவை நகரங்களில் காற்றின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் நுவரெலியா, களுத்துறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய நகரங்களில் மாத்திரம் இன்றைய நாள் காற்று தரச்சுட்டன் மத்திம மட்டத்தில் நிலவும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின்
நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறை நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசேட மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த மாத இறுதிக்குள் ஓய்வு பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 63ஆக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரியுள்ளது. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 63 60ஆக குறைப்பதற்கு கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு 176 மருத்துவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயதில்லையை 63ஆக பேணுமாறு உத்தரவிட்டிருந்தது. அமைச்சரவையும் இதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் வர்த்தமானி ஊடாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் இதுவரையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஓய்வு பெற வேண்டியிருப்பதாகவும் இதனால் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை நெருக்கடி நிலையை எதிர்நோக்கும் அபாயம் எழுந்துள்ளது எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு நகரசபை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு நகரசபை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். வவுனியா நகர பகுதிகளில் உள்ள நடைபாதை வியாபார நிலையங்களால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பாக வவுனியா நகர சபைக்கு பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வந்த நிலையில் நகரசபை செயலாளரால் வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இலுப்பையடி பகுதி மற்றும் சந்தைக்கு அண்மித்த பகுதிகள் வைத்தியசாலை வீதி ஆகியவற்றில் வியாபாரத்தை முன்னெடுத்து வரும் நடைபாதை கடைகளை அகற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 10ஆம் நாளுக்கு முன்னராக இவ்வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரப்பட்டுள்ளதுடன் அந்த தினத்திற்குள் அகற்றப்படாது விடின் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையினை நகரசபை முன்னெடுக்கும் என்று செயலாளரால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கட்கோவளம் வராத்துப்பளை பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் வராத்துப்பளை பகுதியில் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் கம்பி வலையால் மூடப்பட்ட பொது கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட குறித்த பெண் நேற்று முன்னாள் முதல் காணாமல் போயுள்ள நிலையில் அவரது குடும்பத்தினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கம்பி வலையால் மூடப்பட்டிருந்த கிணற்றடி பகுதியில் அலைபேசி சத்தம் கேட்டுள்ளதை அடுத்து காணாமல் போன பெண்ணின் மகன் அங்கு சென்று பார்த்த வேளை கிணற்றுக்குள் தனது தாயாரின் சடலம் இருப்பதை அவதானித்துள்ளான். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்கின்ற 42 அகவையுடைய குடும்ப பெண் ஆவார். இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் குழம்பு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலை கொண்டு செய்யப்படும் குழம்பு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தையில் தற்போது ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி, முட்டை, உப்பு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் 30% அதிகரிக்கக்கூடும் என்றும் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது கோழி இறைச்சியின் விலை 1200 ரூபாவில் இருந்து 1280 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு இன்று மீளப் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு இன்று மீளப் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிரிஹானாவில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக பாகங்கள் பொருத்தி தயாரிக்கப்பட்ட வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தன்னை கைது செய்வது சட்டவிரோதமானது என உத்தரவிடக் கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதி
நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லொஹான் ரத்வத்த சார்பில் முன்னிலையான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் தனது கட்சிக்காரருக்கு குறித்த வழக்கு தொடர்பில் தற்போது பிணை வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இதன்படி குறித்த மனுவை மேலும் தொடர விரும்பவில்லை எனவும் அதனை மீளப் பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றில் கோரினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மனுவை மீளப்பெற அனுமதி வழங்கினார். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்திய மற்றொரு குற்றச்சாட்டில் லொஹான் ரத்வத்த கடந்த 6ஆம் நாள் மீண்டும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தொன்றை ஏற்படுத்தியதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே லொஹான் ரத்வத்த இவ்வாறு கொள்ளுப்பிட்டி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். கொள்ளுப்பிட்டி சந்திக்கு அருகில் அவர் ஓட்டிச் சென்ற ஜீப் வண்டி மற்றொரு மகிழுந்துடன் மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்திருந்தது. குறித்த வழக்கு தொடர்பில் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே லொஹான் ரத்வத்த இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். இந்தியாவில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இரவும் இன்று காலையும் மின்னஞ்சல்கள் ஊடாக இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள 44 பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் பிரகாரம் இந்திய காவல்துறையினர் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைக்கு வந்த மாணவர்கள் உடனடியாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலதிகமாக தீயணைப்பு வீரர்கள், வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறை மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் இந்தியாவில் உள்ள பல பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. பின்னர் அவை தவறான எச்சரிக்கைகள் என்பது உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி மாஸ்கோ வந்தடைந்ததை ரஷ்ய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் மாஸ்கோ வந்தடைந்ததை ரஷ்ய அரச ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மனிதாபிமான காரணங்களுக்காக ரஷ்யா அவருக்கு புகலிடம் அளித்துள்ளது என கிரெம்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடான சிரியாவில் 2000 ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக பஷர் அல் அசாத் இருந்துள்ளார். அதற்கு முன்னர் 30 ஆண்டுகளாக அவருடைய தந்தை ஹபீஸ் அல் அசாத் ஜனாதிபதியாக இருந்தார். அவரது மறைவை தொடர்ந்து பதவியேற்ற அசாத் தந்தை வழியில் எதிர்ப்பாளர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். கடந்த 2011இல் அரசுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் உள்நாட்டு போராக வெடித்தது. அரசுக்கு எதிராக பல அமைப்புகள் இணைந்தன. இந்நிலையில் அல் குவைதா அமைப்பின் ஒரு பகுதியான HTS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல்சாம் என்ற அமைப்பு தலைமையிலான அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி படைகள் கடந்த மாதம் 27ஆம் நாள் தீவிர தாக்குதலை தொடங்கின. அலப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சி படைகள் நாட்டின் 3வது பெரிய நகரமான ஹாம்ஸ் நகரையும் சுற்றி வளைத்தன. இதனைத் தொடர்ந்து டாரா, குனேத்ரா, ஸ்வேடா ஆகிய நகரங்களையும் கைப்பற்றின. எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி படைகள் நேற்று கைப்பற்றின. தலைநகரை கிளர்ச்சி படைகள் நெருங்கியதை அறிந்த ஜனாதிபதி அசாத் விமானம் மூலம் தப்பிச் சென்றார். இதனையடுத்து நாட்டின் நிர்வாகம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக கிளர்ச்சி படைகள் தெரிவித்தன. ஆனால் அசாத் எந்த நாட்டுக்கு சென்றார் என்ற தகவல் வெளியாகாமல் மர்மமாக இருந்தது. இந்த நிலையில் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து தப்பியோடிய அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யா மாஸ்கோவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.